ஹாய் அண்ட் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐக்யூ தரப்புலேருந்து ஒரு பிராண்ட் நியூ மொபைல் லான்ச் ஆக போகுது ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அது என்ன மொபைல் பார்த்தீங்கன்னா, ஐக்யூ 19 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் தாங்க. ஆல்ரெடி இந்த 9 சீரீஸில் 9 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ 90 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. இது அப்படியே பார்க்கறதுக்கு ஒன் ப்ளஸோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 10T கூட இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது ஆகஸ்ட் 2ஆம் தேதி. வாங்க இந்த மொபைல் அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கணும்னா பாக்ஸோட கண்டென்ட் வரையில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மல் ஐக்யூ பாக்ஸில் தாங்க வருது. ஒரு டிபியூ கேஸ், டைப் சி கேபிள், மொபைல், 120 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர், அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், குவிக் ஸ்டார்ட் கை. இது வந்து பார்த்தீங்கன்னா BMW கூட கொலாபரேஷன் பண்ணுறதுனால BMW லோகோ கார்லாம் போட்டு ஒரு கார்டும் இருக்குங்க இந்த பாக்ஸில். இதுதான் பாக்ஸில் வர கண்டென்ட். வாங்க ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள போகலாம். ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு போகலாம். ஸ்பெசிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ட்டு டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க டிஸ்பிளேன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு கம்ப்ளீட்லி பெஸ்ட்லெஸ் பஞ்சோல் கேமரா டிஸ்பிளேங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்குது, சைட் மவுண்டட் கிடையாது. இது ஒரு 2D டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா E5 AMOLED டிஸ்பிளே, அதனால் உங்களுக்கு சார்ஜ் கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ப்ரொடெக்ஷன் வரையில் ஃப்ரண்ட்டில் ஸ்காட் எக்ஸ்டென்சேஷன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. பின்னாடி ஏஜி கிளாஸும் கொடுக்குறாங்க. ஏன்னா இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் தான். இந்த செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பிரைட்டான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 1500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் லெவலும் இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஃப்ளாக்ஷிப்னா பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும்ல, அது இப்போ தானே ஃப்ளாக்ஷிப். பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து ரொம்பவே ஒரு ரீசெண்டான லான்ச் ஆன ட்ரெண்டிங்கான ப்ராசருங்க. ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸில் அடித்து தூள் கலக்கக்கூடிய ஒரு ப்ராசர்னே சொல்லலாம். இதில் 8+ Gen 1ஓட நிறுத்தாமல் V1+ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்செட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல்ஸ் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நைட் டைம்ஸில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா கூட அதை நல்லா பிரைட்டராகவும் என்ஹான்ஸ் பண்ணியும் கொடுக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க Antutu ஸ்கோர் கம்பேரிசன் சொல்லக்கூடிய ஒரு கம்பேரிசனை பார்க்குறீங்க. இதிலே உங்களுக்கு தெரியுது இந்த ப்ராசஸர் எவ்வளோ எஃபிஷியன்சியான ப்ராசஸர்னு. 8 Gen 1ஓட டைமென்சிட்டி 9000ஓடலாம் கம்பேர் பண்ணுறாங்க. இதோட ஸ்கோர் எவ்வளோன்னு பாருங்கள். அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் இதிலே நமக்கு தெரியுதுங்க. இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஃபோன் ஹீட் ஆகும்னு நினைப்பீங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. வேப்பர் கூலிங் சேம்பர் 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. எல்லாத்தையுமே இந்த கூலிங் சேம்பர் பார்த்துக்கோங்க. அதனால் ஓரிடி இஷ்யூவை தவிர்க்கலாம். பப்ஜி பார்த்தீங்கன்னா 90 FPS சப்போர்ட் இருக்குங்க. ஆனால் பப்ஜியே பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் பிஜிஎம் வந்துச்சு, பிஜிஎம்மையும் பேன் பண்ணி விட்டாங்க. சரி விடுங்க, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. வாங்க கேமராக்குள்ளே போகலாம். எல்லாமே நல்லா இருந்தால் தானே ஃப்ளாக்ஷிப்பு. கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவில் GNS அல்ட்ரா சென்சிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் மேக்ரோ கேமராவும் நமக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 12 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ கேமரான்னு சொன்னால அது போர்ட்ரேட் கேமராவும் இதில் யூஸ் ஆகுதுங்க. இதுதான் பின் பக்கத்தில் இருக்கிற கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன். ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் உங்களால் பேக் கேமராவில் வீடியோ எடுக்க முடியுது. ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 FPS வரைக்கும் உங்களால் வீடியோவும் எடுக்க முடியுது. இப்போ கேமரா வரையில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கும் ரொம்பவே முக்கியமானதுன்னா பேட்டரி தானுங்க. 4500 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஒரு நாள் பேட்டரி யூஸ் தாராளமாக தாங்க இந்த சார்ஜிங்கில். இதை வெயிட்னு பார்க்கல 206 கிராமா அப்படின்னு கேட்காதீங்க. 206 கிராம் வெயிட் மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் டைப் ரொம்பவே ஒரு லேட்டஸ்ட்டான வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. LPDDR5 ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் அண்ட் ரேம் டைப் ரொம்பவே லேட்டஸ்ட்டான வெர்ஷன். அவுட் ஆஃப் த பாக்ஸில் Touch OS 12.1 கொடுத்துருக்காங்க. Android 12 மேலே பில்ட் பண்ணப்பட்ட ஒரு இது தாங்க. அதில் 5G ஃபோன் தாங்க இது. அதில் 5G பேண்ட்ஸும் இருக்குது. 9 5G பேண்ட் இருக்குது. 5Gலாம் வந்துச்சுன்னா கூட இது சப்போர்ட் பண்ண கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஐக்யூவை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க ரொம்பவே முக்கியம். அதில் இவங்க 3 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டு இவங்க கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயங்க.
ப்ரைசிங் செக்மெண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க. இது அஃபிஷியல் கிடையாது. எதுவாக இருந்தாலும் லான்ச் ஆகும்போது தாங்க நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே தெரியும். ஆகஸ்ட் 2 நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருங்க. கன்க்ளூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு மொபைல்னே நல்லாவே தெரியுதுங்க. 8+ Gen 1 V1+ சிப்பு, அது மட்டும் இல்லாமல் UFS 3.1 LPDDR 5 RAM டைப் எல்லாத்தையும் வச்சு சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன்னே சொல்லலாம். கேமரான்னு வரையில் 50 மெகா பிக்சலுக்கு OI சப்போர்ட் உள்ள கேமரா, டெலஃபோட்டோ கேமரா, நல்ல டீல் தாங்க இந்த ப்ரைஸ்க்கு. வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.